அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயந்திர முறைகள், அதாவது மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறிகள். குறிப்பா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் ஒட்டு பொறி, நீல வண்ண ஒட்டு பொறி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி, பேர்டு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சின்ன சின்ன கவட்ட குச்சிகளை நம்ம வயல்ல நட்டு வச்சோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து கடலை சாகுபடி பண்ணியிருக்கேன். கடலை எந்த உயரத்திற்கோ அதோட 1 அடி இல்ல 3/4 அடி உயரத்துல சின்ன சின்ன கவட்டை குச்சிகளை நான் நட்டு வச்சேன் அப்படின்னா, அங்க வந்து சில பறவைகள் வந்து உட்காரும். இன்னும் அதை நான் நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா, அந்த கவட்டை குச்சியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மேடை மாதிரி ஒரு சதுரமாவோ இல்ல அப்படின்னா இல்ல முக்கோணமாகவோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வைக்கோலை நல்லா சுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா மெத்த மாதிரி இருக்கும். அதுல வந்து பறவைகள் வந்து உட்காரும். அது மைனாவா இருக்கலாம், குயிலா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு பறவைகள் வந்து உட்காரும். உட்காந்துட்டு எங்க இருக்கு உங்க பயிரோட ஒரு 1/2 அடி 3/4 அடி மேலதான் இருக்கு, உட்காந்துருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலையில வந்து பாத்தீங்கன்னா காவடி புழு வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போடா லிட்டரான்னு சொல்லக்கூடிய அந்த புகையிலை கம்பளி புழு வரும். இது எல்லாமே இலைகளை வந்து சாப்பிடக்கூடியது. இலை சுருட்டு புழு வரும். இப்ப இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த பறவைகள் பார்த்துச்சுனாலும் ஏதோ புழு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அழகா அதை போய் கொத்தி சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப செலவே இல்லாம அந்த புழுக்களை நம்ம கட்டுப்படுத்தோம். அந்த மாதிரியான வழிமுறைகள் தான் இது எல்லாமே. இந்த மஞ்சள் ஒட்டு பொறி அப்படிங்கிறது இந்த வெள்ளை ஈக்கள், குறிப்பா இந்த பெமிசியா டிபேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பிரதான வழிமுறை. ஏன்னா அந்த வெள்ளை ஈக்கள் மஞ்சள் நிறத்தை பார்த்தா ரொம்ப ஆர்வமும் போய் அது மேல உட்காரும். அப்ப அந்த ஒட்டுப்புரியில நம்ம நல்லா ஒரு மாதிரி நல்ல ஒட்டும் தன்மை நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளை ஈக்கள் போய் அதுல அந்த அட்டையில ஒட்டும் பொழுது அப்படியே திரும்ப ஒட்டி அங்க இருந்து திரும்ப வெளியே வர முடியாம இறந்துரும். அதே மாதிரிதான் நீல வண்ண ஒட்டுப்புரி, அதே மாதிரிதான் இனக்கவர்ச்சி பொறி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இனக்கவர்ச்சி பொறியை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களுக்கு நெல்லா, இலை சுருட்டு புழு, நெல்லா, குருத்துப்புழு, மக்காச்சோளமா, படைப்புழு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பருத்திக்கும் இருக்கு, காய்ப்புழு இருக்கு. தென்னைக்கு வந்து காண்டாமிருக வண்டு, அதே மாதிரி சிகப்பு கூன் வண்டு, இது எல்லாத்துக்கும் பொறிகள் இருக்கு. பொறிகள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு மாத்திரை மாதிரி சின்னதா ஒரு மாத்திரை மாதிரி நம்ம அங்க வச்சிருக்கோம். அந்த வாசத்துக்கு அங்க அந்த வயல்ல இருக்கக்கூடிய ஆண் பூச்சிகள் வந்துடும். இப்ப காண்டாமிருக வண்டா, ஆண் காண்டாமிருக வண்டு எல்லாமே வந்துடும். ஏன் அப்படின்னா அங்க ஏதோ பெண் வண்டு இருக்கு, அது கூட நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா எல்லாம் வரும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம சேகரித்து அழிச்சிட்டோம் அப்படின்னா அங்க பெண் பூச்சிகளால இனப்பெருக்கமே பண்ண முடியாது. இப்ப இனப்பெருக்கமே பண்ணாத ஒரு பூச்சி என்ன பண்ண போகுது? ஒண்ணுமே பண்ணாது, முட்டையே இடாது, அவ்வளவுதான். அது சும்மா இருந்துட்டு போய் செத்து போயிடும். இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஐடியா தான் இந்த இனக்கவர்ச்சி பொறி. அதே மாதிரிதான் கொய்யால வரக்கூடிய இந்த ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஈக்கள், இது எல்லாத்துக்குமே பொறிகள் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த பொறிகளை நம்ம வாங்கி கரெக்டா பயன்படுத்தணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. காண்டாமிருக வண்டா ஒரு ஏக்கருக்கு 2 பொறிகள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பொறிவண்டு பிரச்சனையே நமக்கு இருக்காது. இப்ப இந்த விளக்கு பொறி அப்படின்னா பெரும்பான்மையான அந்துப்பூச்சிகள். இப்ப பாருங்க, இப்ப நான் நெல் சாகுபடி பண்றேன், இலை சுருட்டுப்புழு, குருத்துப்புழு, தத்துப்பூச்சி, வெள்ளை ஈக்கள் எல்லாமே இந்த பறக்கக்கூடிய வகையில் தான், அதாவது அந்துப்பூச்சி வகையை சார்ந்ததுதான். அப்ப நம்ம லைட் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு பொறியை வச்சோம் அப்படின்னா இரவு நேரத்துல ஒரு 6 to 7 இல்ல 7 to 8 இல்ல அதிகபட்சமா 6 to 8 2 மணி நேரம் எரிய விட்டோம் அப்படின்னா எல்லா பூச்சிகளும், ஆண் பூச்சிகள், பெண் பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த விளக்கு பொறியில விழுந்து இறந்துரும். அப்ப பூச்சிகளே இல்லாத ஒரு இடத்துல நமக்கு எப்படி நமக்கு முட்டையிடும்? முட்டையே இடாது. நம்ம ஒரு பூச்சியை பிடிக்கும், 2 பூச்சியை பிடிக்கும் அப்படின்னு பார்க்கவே கூடாது. நீங்க விளக்கு பொறி வச்சீங்கன்னா டெய்லி 15ல இருந்து 20 பூச்சி அசால்ட்டா விழுவும். 15 பூச்சின்னு பார்க்க கூடாது, ஆனா 15 பூச்சியும் ஒண்ணு 250 முட்டை இடக்கூடியது ஒரே நாள். ஒரு நாள்ல 250 300 முட்டை இடக்கூடியது அப்படின்னா என்ன ஆச்சு? 1000 முட்டைகளை நீங்க கட்டுப்படுத்துறீங்க, 1000 புழுக்களை நீங்க கட்டுப்படுத்துறீங்க ஒரே நாள். அப்ப இதெல்லாம் சும்மா பாக்குறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும், பட் ஆனா அதோட செயல்பாடுகள் அபரிமிதமா இருக்கும். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உயிரியல் முறை. உங்களுக்கு உயிரியல் முறை தெரியும். சாறு உறிஞ்ச பூச்சிகள் அப்படின்னாவே வெர்டிசிலியம் லக்கானி. சாறு உறிஞ்ச பூச்சிகள்னா தத்துப்பூச்சிகள், இலைப்பேன், செம்பேன், அஸ்வினி, செதில் பூச்சிகள், மாவுப்பூச்சி, இது எல்லாமே வெள்ளை ஈக்கள், சுருள் வெள்ளை ஈக்கள், இது எல்லாமே சாறு உறிஞ்சிற பூச்சிகள். சாறு உறிஞ்சிற பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா
டிசிலியம் லக்கானி இதை வந்து நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்தலாம். இல்ல இந்த புழு வகைகள் அப்படின்னா பெவேரியா பேசியானா, எந்த புழுவா இருந்தாலும் சரி. புழு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, பயிர்ல உங்களுக்கு புழு கண்ணுக்கு தெரியுதுன்னா பெவேரியா தெளிக்கணும். அதே மாதிரி புழு உங்களுக்கு கண்ணுக்கு சரியா தெரியலையா, கத்திரில காய்ப்புழு இருக்கு, கத்திரில குருத்து பூச்சி இருக்கு, நெல்லுல குருத்து பூச்சி இருக்கு, பருத்தியில வந்து காய்ப்புழு இருக்கு. அப்ப புழு சரியா தெரியல அப்படின்னா அதுக்கு உடனடியா நம்ம என்ன தெரிவிக்கணும், பெவேரியா பேசியானா தெரிவிக்கணும். இல்ல வண்டுகள் இருக்கு, தரையில வண்டுகள் இருக்கு, தரையில கரையான் இருக்கு, தரையில வந்து இந்த வேர்ப்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய சாணிப்புழுக்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென்னையில வந்து காண்டாமிருகம் வண்டு இருக்கு, சிகப்பு பொண்ணு வண்டு இருக்கு. இந்த மாதிரி வண்டுகள், தரையில இருக்கக்கூடிய புழுக்கள், தரையில இருக்கக்கூடிய வேர்ப்புழுக்கள், தரையில இருக்கக்கூடிய கரையான், இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மெட்டாரைசியம், ஒயிட் மஸ்கடைன் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சையை வந்து நம்ம தெளிக்கணும். இதை தெளிச்சோம் அப்படின்னா அந்த உடம்பு ஃபுல்லா பரவி அதை சாரை உறிஞ்சி அதை அப்படியே ஓடு மாதிரி தூக்கி போட்டுரும். அவ்வளவுதான், சப்பி போட்டுரும், ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம உடம்புல வந்து முழுக்க ரத்தத்தை எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும், எலும்பு குடும்பம் இருக்கும், அந்த மாதிரி சப்பி போட்டுரும். அதான் இந்த பூஞ்சிகளோட வேலை. இதே மாதிரிதான் அதே மாதிரி வேறு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்லோமைசிஸ் லினாசஸ் சொல்லக்கூடிய நமக்கு நூற்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளும் இருக்கு. நூற்புழு இருக்குன்னா இதை நம்ம பயன்படுத்தணும். அவ்வளவுதான். உயிரியல் திரவம் அப்படின்னா இதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் தான். நான் பூச்சிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நோய்க்கு சொல்ல. சூடோமோனஸ் இருக்கு, பேசிலஸ் இருக்கு, ட்ரைகோடர்மா இருக்கு, இதெல்லாம் பூச்சிகளுக்கு, இதெல்லாம் நோய்களுக்கு. இப்ப நான் சொன்னது பூச்சிகளுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நல்லா கரெக்டா பயன்படுத்தணும். இது பயன்படுத்துறதுக்கும் சில கால சூழ்நிலைகள் இருக்கு. மாலை நேரத்துல தான் பயன்படுத்தும், மண்ணுல சரியான வெப்பநிலை இருக்கும், மண்ணுல சரியான ஈரப்பதம் இருக்கும், காற்றுல சரியான ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாதிரி சில சில கிரைட்டீரியாலாம் இருக்கு, சில அடிப்படையெல்லாம் இருக்கு. அந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னா இதோட செயல்திறன் அப்படின்னா 3 to 4 நாள். அந்த 3 to 4 நாள்ல தான் நல்லா சேர்ந்தோம். அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம கரெக்டா தெளிக்கணும். இன்னைக்கு தெளிச்சு திரும்ப 20 நாள் கழிச்சு தெளிச்சா செயல்படாது. இன்னைக்கு தெளிச்சா அடுத்த 5 நாள் 4 நாள் தெளிக்கணும். திரும்ப தெளிச்சா மட்டும்தான் அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமடிச்சு இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து சாகடிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரசாயன முறைகள் தான். ரசாயன முறைகள் நான் சொல்ல வேண்டியது பெருசா தேவையில்லை, நான் குரூப்லேயே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சாறு உறிஞ்ச பூச்சிகள்லாம் ஒரு 10 மருந்து எடுத்துக்கணும், சரிங்களா? பயிருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஃபிப்ரோனில், அசிட்டாமினோஃபேட், அசிபேட், டைனட்டோஃபியூரன், மோனோக்ரோட்டோபாஸ், டைக்ளோரோவாஸ், பினால்பாஸ், குளோனிகாமெட், குளோத்தினிடியான், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே சாறு உறிஞ்சிற பூச்சிகள் மட்டும். அதே மாதிரி புழுக்கா சில மருந்து இருக்கு. அதே மாதிரி துளைச்சி போகக்கூடிய, அதாவது துளையிட்டு சாப்பிடக்கூடிய பொருள் பூச்சி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி சில மருந்துகள். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் சில மருந்துகள் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.